என்னென்ன கனவு கண்டோம். இப்படி ஒரு வெத்து வேட்டா விஷம் குடிச்சு அல்பாயுஸில் சாகணும்னு எழுதியிருக்கு போல இருக்கு. என்னடா அது? விஷமா? சூசைட் பண்ணிக்க பாத்தியா? வெக்கமா இல்ல? சாக போற என்ன கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போயிடாதடா. தனியனே நீ படத்துக்கு தானடா போன? எனக்கு டிக்கெட் கிடைக்கல, உனக்கு கிடைச்சும் போல இருக்க. ஃபுல்லாக குடிச்சிருக்கீங்க போல, யாரும் காப்பாற்றிடக்கூடாதுன்னு. வெரி குட். பண்ண அப்படி தான் சுத்தமாக பண்ணணும். ஏன்னா சாகிறத விட பிழைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். டேய் முதல்ல இங்கேருந்து போடா. போலீஸ் வந்தால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும். அதானே கொலையானில் கேட்பானுங்க. லெட்டர் தான் எழுதி வச்சிருக்கியா? 3 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி இந்த மாதிரி தான் ஒரு லெட்டர் எழுதி வச்சு செத்து போயிட்டான். அதை படித்து எங்கள் அம்மா ஒரு 1000 தினமும் எழுதிருப்பாங்க. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். நீ என்ன எழுதியிருக்க? டியர் போலீஸா? ஏடா லீவ் லெட்டர் எழுதுற? ப்ளீஸ் கிராண்ட் மீ சூசைட்னு. ஏடா அவ்வளோ மொக்கையாக எழுதுறீங்க? லைஃப்பில் எழுதுகிற கடைசி லெட்டர். என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை, இது நான் முழு மனதுடன் செய்து கொள்ளும் தற்கொலை. பரவாயில்ல, சிம்பிளாக முடிச்சிட்டேன். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசைடா. நான் சூசைட் பண்ணிக்க போகிறவனோட சேர் போட்டு உட்காந்து பேசணும்னு. ஆனால் அந்த ஆசையை நீ நேரத்துக்கு சத்தியமாக எதிர்பார்க்கடா. டேய் என்னை தனியாக விட்டு போடா. நான் நிம்மதியாவது சாவுறேன். என்னது நிம்மதியாக சாகணுமா? அப்படின்னா ஒரு 50 வருஷமாக வெயிட் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி அல்பாயுஸ் நாளைக்கெல்லாம் சாப்பிட்டு கூடாது. டேய் இது ஏன் உயிர், ஏன் வாழ்க்கை. இதை வாழ்றதும் வாழாம போறதுக்கும் எனக்கு முழு உரிமை இருக்கு. டேய் மேட்ரு என்னன்னா, நீ நினச்சிட்டு இருக்க நீ செத்தோன எல்லா பிரச்சனையும் தீர்ந்தோன்னு. ஆனால் உன் குடும்பத்துக்கு இனிமேல் தான்டா பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. உன் பாடி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 4 நாள் ஆகிடும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இது கொலையா தற்கொலையாக கண்டுபிடிக்கிறது. அதுக்குள்ளே உடம்பு அழுகி புடலும் போயிடும்டா. நினச்சாலே அகோரமாக இருக்கு. உன் குடும்பத்தை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்புறம் உன் மாஜி காதலி பேர் என்ன? நிஷாவா? உனக்கு வேலை போயிடுச்சுன்னு உன்னை விட்டுட்டு ஓடனால இந்த மகராசி. அவளுக்கு அடிக்கணும்டா ஃபோன். இப்போ உன்னோட சூசைடை பற்றி அவங்களோட தாழ்மையான கருத்து என்னன்னு கேட்போம். டேய் மச்சி வேணாண்டா. டேய் வேணாண்டா. ஆட்டிலாம் குறைச்சல். ஹலோ, யார் நிஷாங்களா? நான் அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் சாமி பேசுகிறேன். ஒரு சூசைட் கேஸ் ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். விக்டிம் பேர் கிஷோர். அவர் தற்கொலைக்கு முழு காரணம் நீங்கள் தான் உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பரெல்லாம் எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அதுக்கு? சார் இப்போ எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. போன மாசம் வரைக்கும் நானும் அவனும் சந்திச்சோம். அதுவும் இல்லாம அவன் கூட பழகினதெல்லாம் சும்மா ஒரு ஜாலிக்காக தான் சார். எங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி சார். அவன் தற்கொலைக்கும் எனக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க. ஏதோ இருந்தாலும் காலைல ஸ்டேஷனில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுமா. நான் காலைல ஸ்டேஷனுக்கு வந்துடு, இல்லைனா வீட்டுக்கு வருவேன். நான் என்னடா டெய்லி இருக்காது, ஃபோனை கேட்டாலே அலருது. நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? பாவமா? எந்த பாவம் பண்ணல. நீ ரொம்ப நல்லவன். பேசிகிட்டே ஒரு முக்கியமான மேட்ரை மறந்துட்டேன் பற்றியா? உங்கள் அப்பாவுக்கு முதல்ல அடிக்கணும். தட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். வேணாண்டா. ஏய் ப்ளீஸ். ஹலோ அங்கிள், பிஸியாக இருக்கீங்களா? கொஞ்சம் ஒதுக்கும் அங்கிள், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அங்கிள், உங்கள் பையன் விஷம் சாப்பிட்டான். உண்மையாக தான் சொல்கிறேன். இல்லை நீங்களே பேசுங்க. பேசுடா, பேசு. இல்லை அங்கிள் பேச மாட்டேங்கிறான். இருங்க ஒரு நிமிஷம் ஸ்பீக்கரில் போடுறேன், நீங்களே பேசுங்க. கிஷோர், கிஷோர் பேசுடா. டேய் கண்ணா, என்னடா ஆச்சு? டேய் பேசுடா. உன் ஃப்ரெண்டு சொல்றதெல்லாம் உண்மையா? டேய் நாங்க வாழறதே நீ நல்லா வாழ்வாங்கிற தைரியத்துல தானடா. ஏன்டா இப்படி முட்டாள்தனமா முடிவெடுத்த? கிஷோர், இனிமேலும் நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பலப்பா. ஐயோ நீ பாரம் இல்லடா. நாங்க இந்த உலகத்துல வாழறோம்னா அதுக்கு பிடிமானமே நீ தான்டா. நீ போனதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கைக்கு என்னடா அர்த்தம்? பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதடா. ஆஸ்பத்திரிக்கு போ, சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு.
அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? நான் உன்னை அப்பயே சொன்னேன், ஃபோன் பண்ண வேணாம்னு சொன்னேன், கேட்டியாடா நீ? தப்பு தாண்டா டேய், தப்பு தாண்டா. என்ன காப்பாத்துறா, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போடா, காப்பாத்துறா என்ன டேய். எங்க அப்பாவுக்கு ஏதாச்சுடா, ப்ளீஸ்டா காப்பாத்துறா. உண்மையிலே உயிர் வாழ ஆசைப்படுறியா? சத்தியமாடா டேய், நான் உயிர் வாழ்றதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்கிறேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்துறா. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தண்ணி எடுத்து குடி. நான் போய் வண்டி எடுக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போவா. டேய் மச்சி, கதவு திறக்க மாட்டேங்குதுடா. நண்பா, கதவு பூட்டிட்டா திறக்க முடியாதுடா. டேய் என்னடா சொல்ற? டேய் விளையாடாதடா, இது என் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்டா. ப்ளீஸ்டா டேய். அடேங்கப்பா, மருந்து குடிக்கும்போது எங்க போச்சான் உன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்? இப்ப நீ கதவு திறக்க போறியா இல்லையாடா? ஏய், உங்களை மாதிரி ஆளோட என்ன தெரியுமா பிரச்சனை? இன்னைக்கு உயிர் வாழ உனக்கு காரணம் கிடைச்சிருக்கு, வாழன்ற. நாளைக்கு சாவது ஒரு காரணம் கிடைக்கும், சாதன்ற. அந்த மாதிரி உயிரோட மதிப்பு அதெல்லாம் காப்பாற்றுறதே வேஸ்ட். டேய் சத்தியமா சொல்றேன்டா, இனிமேட்டு நான் சூசைட் பத்தி நினைக்க மாட்டேன்டா. ப்ளீஸ் தரடா டேய். அம்மா காமெடி பண்ணாத. உன் சத்தியத்தை அவன் நம்ப போறான். இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, கடவுளை வேண்டிக்கோ. நான் கிளம்புறேன். அடுத்த ஜம்மன் ஒன்று இருந்தா பார்ப்போம். டேய் டேய் போவாதடா டேய், ப்ளீஸ் என்ன விட்டு போவாதடா. என் சாவுக்கு நீயே காரணம் வேண்டாதடா. ப்ளீஸ் டேய், நான் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன்டா டேய். ப்ளீஸ்டா டேய். அம்மா அப்பா, உங்களை என்னால பார்க்க முடியாம போயிடும் போல இருக்குப்பா. அப்பா 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 அப்பா. நான் அப்பா இல்லடா, உன்னை பொழைக்க வச்ச தாத்தா. டேய் டேய், நான் இன்னும் உயிரோட தான்டா இருக்கேன். எப்படிடா? விஷம் குடிச்சாதான்டா சாவ. நேத்தே சந்தேகப்பட்டேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. அதான் 4 சிரப்பு வாங்கி கலந்து வச்சிருந்தேன். அதை குடிச்சிட்டே நீ அந்த எஃபெக்டை கொடுக்குற. கவலைப்படாத, அப்பாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு காலைல ஊர்லேயும் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. டேய் என்னடா சொல்ற? அப்புறம் ஏன்டா நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ கஷ்டப்படுத்துனேன்? என்ன கஷ்டப்படுத்தினேண்ணா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. காப்பாற்றினேன்னு சந்தோஷப்படு. சாப்பாடு சொல்லியிருக்கேன், வந்துடும் சாப்பாடு.